ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கப் ரவையில் ஒரு முட்டை சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் தவறாமல் வரும். நான் ஒரு கிளாஸில் சூடான பால் எடுத்திருக்கேன். பால் 1/4 கப் எடுத்தால் போதும். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். சர்க்கரை இதில் நல்லா கரையணும். சூடான பால் தான் எடுக்கணும், அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும். ரொம்ப பால் தேவைப்படாது, 1/4 கப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம். 1 கப் ரவை நான் இதில் அப்படியே சேர்த்துருக்கேன். இதில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக 1/4 கப் கோதுமை மாவு எடுக்கணும். இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சூடான பாலில் சர்க்கரை போட்டு வச்சோம்ல, அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக இதை பிசையணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இதை நல்லா 1/4 கப் பாலையும் அப்படியே சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நெய் சேர்க்கறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா லூஸாகவே இருக்கணும். இப்போ சின்ன சின்னதாக அந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம்.